ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா அழகரும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியோட ஃபேமிலியும் சேதுவோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலில் இருக்காங்க. அங்கே வந்த காட்டுச்சம்மன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா வாங்கம்மா நான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜாங்கம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுச்சம்மன் பேசாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நீ யாரால கஷ்டப்பட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க போகிற, உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துனவங்கெல்லாம் நீ இதுக்கு மேலே என்ன அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்சம்மன் கிட்ட ஏம்மா நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாய்யா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கான காரணமே உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில ஆளுங்களால் தான் தமிழ்ச்செல்வி பொய்யான பழியை ஏற்றுக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. நீ ஃபஸ்ட்டு உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள விசாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் அவங்க உண்மையை சொல்லணும்னா நானே அவங்கள எடுத்து கூப்பிட்டு போயிடுவேன், அவங்கள சாக வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல வராங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லாது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரமாக தடுத்துட்டே இருக்காங்க. ராஜா அவங்க கோவம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈஸ்வரி நீ பண்ணிட்டு இருக்க, ஐஸ்வர்யா ஏதோ சொல்ல வர நீ சொல்ல விடாமல் தடுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியா அறிஞ்சிடறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சேது கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா பண்ண சொல்லு அப்படின்றாங்க. இல்லைம்மா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கான காரணமே நாங்கள் தான். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணது வந்து தமிழ்ச்செல்வி இல்லை, நான் தான் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் மெமிக்ரி பண்ணேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாமா ஜெயிலுக்கு போனார், தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டா. அப்போ ஈஸ்வரி ஆண்டி பார்த்தீங்கன்னா சேதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆயிடுச்சு மாமா, எல்லா தப்புக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.